விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என்றென்றும் தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். இன்னைக்கு சென்செக்ஸ் நிஃப்டி ரெண்டுமே ஒரு வித்தியாசமா முடிஞ்சிருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 5 புள்ளிகள் சரிஞ்சு 22,547 நிறைவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 147 புள்ளிகள் அதிகரிச்சு 74,602 நிறைவடைஞ்சிருக்கு. வித்தியாசமா இருக்கு மார்க்கெட். வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் சிபி. நிஃப்டி சென்செக்ஸ் நிஃப்டி ஒரு 6 புள்ளி சரிவுல முடிஞ்சிருக்கு. ஆனா சென்செக்ஸ் ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கு. இது என்ன சார் ரொம்ப குழம்பி போயிருக்கு மார்க்கெட்? அதுவே குழம்பி இருக்கு. நம்மளதான் முதல்ல குழப்பிட்டு இருந்தது. ஆமா ஆமா இல்ல இது அதனுடைய காம்போசிஷன் இருக்குல்ல, அந்த குறியீட்டுல என்னென்ன பங்குகள் இருக்கு, அதனுடைய ஏற்றம் என்ன அப்படிங்கறத பொறுத்து தான். ஏன்னா இதுல வெறும் 30 பங்குகள், அதுல 50 பங்குகளுங்கும் பொழுது அந்த 50 பங்குகள்ல புல் டவுன் பண்றது எந்த பங்கு அப்படிங்கறத பார்க்கணும். அதனுடைய போக்குல இதாகும். இப்ப நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெட்டில, பிண்டால்கோ, ட்ரெண்ட், ஹீரோ மோட்டோ கார்ஸ், சன் ஃபார்மா இது எல்லாமே இறக்கத்துல முடிவடைஞ்சிருக்கு. இதுல சன் ஃபார்மா இதுல சில பங்குகள் இங்க இருக்கு, சென்செக்ஸ்ல இருக்கு, சன் ஃபார்மா எல்லாம் இருக்கு. பட் ஆனா வேறு சில பங்குகள் இங்க இல்ல. சோ அதனுடைய காரணத்தினால அங்க இறக்கமாகவும் இங்க ஏற்றமாகவும் முடிவடைஞ்சிருக்கு. அதுதான் காரணம். சின்ன ஏற்ற இறக்கம் தான், இது ஒன்றும் பெரிய ஒரு இது இல்ல. 22,800 ஒரு சப்போர்ட் இருந்ததுன்னு நம்ம தொடர்ந்து பேசணும் சார். ஆமா, இப்ப இந்த சப்போர்ட் குறைஞ்சிருச்சுங்களா நிஃப்டில? நிச்சயமா அடுத்தது 22,300 அல்லது 350ங்கிற அளவுல தான் இருக்குன்னு நான் ஒரு வாரத்துக்கு முன்பு பேசும்போது கூட சொன்னேன். இந்த 22,700 அல்லது 800 பிரேக் ஆனா அங்க 400ல தான் அடுத்து நிக்கும்னு. அநேகமா மோஸ்ட்லி அந்த 300, 350 நோக்கி அல்லது 400 நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம்னு நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு இருக்கக்கூடியதுல. ஏன்னா புல் பேக்ங்கிறது இல்ல. ஆனால் ஒரே ஒரு விஷயம், மார்க்கெட்டினுடைய வாலட்டிலிட்டி குறைய துவங்கி இருக்கிறது. அதாவது ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய ஹை அண்ட் லோ இருக்கு இல்லையா, அதனுடைய வித்தியாசங்கிறது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பெரிய அளவுல இல்ல. ஏன்னா இன்னைக்கு ஹை 22,625, லோ 22,513 நிப்டியை பொறுத்த வரைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 100-110 புள்ளிகளுக்குள் இந்த வாலட்டிலிட்டி இருக்குங்கிறது நல்லது. ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸா தான் இதை நான் பாக்குறேன். இறக்கத்துல ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸா தான் நான் பாக்குறேன். இறங்கினா கூட இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா இறங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோவுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அட்வான்ஸ் 1,117 என்எஸ்சில, டிக்ளைன் 1,717. ஸோ கொஞ்சம் கூட இருந்தா கூட பெரிய அளவுல இருக்கதா நம்ம சொல்ல முடியாது. ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸோட இதாக தான் நான் பாக்குறேன். இந்த வருஷம் ஆரம்பத்துல இருந்தே குறைஞ்சிட்டே இருக்கு இல்லைங்க சார்? இப்ப இந்த வருஷம் முடி வரைக்கும் இப்படிதான் இருக்குமா? என்னுடைய கெஸ்ட் இதெல்லாம் கெஸ்ட் தான், கெஸ்டிமேட்னு சொல்லுவோம். இது எஸ்டிமேட் கூட கிடையாது, கெஸ்டிமேட் கெஸ்ட் பண்றதுனால. இது மோஸ்ட்லி அடுத்த ஃபியூ குவார்டர்ஸ் டவுன்வர்ட் ட்ரெண்ட்ல தான் இருக்குங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றேன். செப்டம்பர்ல நம்ம இந்த நிகழ்ச்சி துவங்கிய நாள்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து பங்குச்சந்தை அதிகரித்திருப்பதன் காரணமாக வரக்கூடிய நாட்கள்ல ஒரு கணிசமான கரெக்ஷன், டைம் கரெக்ஷனோ பிரைஸ் கரெக்ஷனோ பார்க்கலான்னு. இப்ப இருக்கிறது மோஸ்ட்லி பிரைஸ் கரெக்ஷன் ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து டைம் கரெக்ஷனை நோக்கி செல்வோம். நம்ம பிரைஸ் கரெக்ஷன்ங்கிறது அந்த மதிப்பு குறைகிறது 22,600, 26,000 இருந்து 22,500, 22,300. அப்புறம் அது சைட்வேஸ்ல கன்சாலிடேட் ஆகிறது டைம் கரெக்ஷன் சொல்லுவோம். பெரிய ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் ஒரு 200, 300, 500 புள்ளிகளுக்குள் அப்படியே பக்கவாட்டு நகர்தல் இருக்கிறதுக்கு பேர் டைம் கரெக்ஷன் சொல்றது, ஒரு 5-6 மாதங்கள். ஸோ அது மாதிரியான ஒரு போக்கு தான் இந்த ஆண்டு இறுதி வரையில் இருக்குங்கிறது தான் என்னுடைய ஒரு கணிப்பா இருக்கு. பார்க்கலாம் நம்ம. உங்களோட கெஸ்டிமேட் சொல்லியிருக்கீங்க சார். நிறைய சர்வே எல்லாம் எடுப்பாங்கல்ல சார், அவங்க என்ன சார் சொல்றாங்க? இப்போ சிட்டி பேங்க் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அவங்க அண்டர், அதாவது நியூட்ரல்னு வச்சிருந்தாங்க இந்தியன் மார்க்கெட்டை. அதை ஆக்சுவலா ஓவர் வெயிட்னு மாத்திருக்காங்க. அதாவது அதனுடைய ரேட்டிங்க கூட்டியிருக்காங்க. இந்திய வங்கிச்சந்தை முதலீடு செய்வதற்கு, அதிக முதலீடு செய்வதற்கு ஏற்றது. ஏன்னா இந்த ஆண்டு கடைசியில் மீண்டும் 26,000 நாம் தொடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நிப்டி 50, என்எஸ்சியினுடைய நிப்டி 50 குறியீடு இந்த ஆண்டு கடைசியில் 26,000 தொடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அது 26,000 22,500ல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% மேல மீண்டும் ஒரு 13-14% கிட்ட அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது நிச்சயமா அந்த வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. நான் சொல்ல வர்றது அந்த முன்பிருந்து அந்த 26,000 உச்சத்தை தாண்டி மேல போகுமான்னா அது வெரி வெரி டவுட்ஃபுல் தான். சூப்பர் சார், ஒரு பாசிட்டிவ் செய்தியா இருக்கு. ஆமா, ருப்பி ரொம்ப வீக்கன் ஆயிடுச்சுங்களா? வீக்கா இருக்கு. நீங்க பாசிட்டிவ் செய்தின்னு சொன்னீங்க. இன்னொரு பாசிட்டிவ் செய்தியை சொல்லிட்டு நம்ம ரூபாயை பார்க்கலாம். மத்திய ரிசர்வ் வங்கி ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 1,675 பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள், 1,675 நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், மேனுபேக்சரிங் கம்பெனிஸ். இவங்களுடைய டிசம்பர் மாதம் முடிவடைந்த 3ஆம் காலாண்டு முடிவுகளை அனலைஸ் பண்ணி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி என்னன்னா, இந்த நிறுவனங்களுடைய வியாபாரம், விற்றுவரவு, சேல்ஸ் ரெவென்யூன்னு சொல்றோம் இல்லையா, அது 8% கிட்ட வளர்ச்சி அடைந்திருக்கு கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முந்தைய ஆண்டோடு
இயர் ஆன் இயர் ஒப்பிட்டு பார்த்தால், அதாவது டிசம்பர் 2023 விட ஒப்பிட்டு பார்த்தால் டிசம்பர் 2024 அந்த காலாண்டுல வந்து 8% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு முந்தைய காலாண்டு செப்டம்பர் மாத காலாண்டு 5.4 அப்படின்னு இருந்தது. அதுக்கு முந்தைய காலாண்டுல 5.5 அப்படின்னு இருந்தது. இப்ப 5.4. இது மாதிரி கம்பேரிட்டிவா பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். இதுல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்குமே அதே மாதிரி 6.8% growth, நான் ஐடி ஃபார்ம்ஸுக்கு 11.5% சேல்ஸ் growth அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே இன்னொரு நல்ல விஷயம். நல்ல விஷயம் சார். ஆமா, ரூபாயை பத்தி நீங்க கேட்டீங்க. வந்து மீண்டும் புதிய உச்சத்தை தொற்றுக்கு. இன்னைக்கு ஒரு கட்டத்துல 87 ரூபாய் 50 பைசா தேசிய பங்கு சந்தையினுடைய முன்பேர வணிகத்துல மார்ச் 26ஆம் தேதி முதல்வடையக்கூடிய ஊக வணிகம் அல்லது முன்பேர வணிகம்னு சொல்லலாம். அந்த ஒப்பந்தங்கள் வந்து இன்னைக்கு வந்து 45 பைசா அதிகரித்து 87 ரூபாய் 37 பைசான்னு வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல 50 பைசா அதிகரிச்சது. ஸ்பாட் மார்க்கெட்லயுமே 55 பைசா அதிகரித்தது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடிந்தது. 87 கால தாண்டி வணிகம் நடந்தது ஸ்பாட் மார்க்கெட்ல கூட. ஸோ இது வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, இது வந்து டாலர் வீக்கன் ஆனதா பார்க்கல. ஏன்னா டாலர் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா இன்னமும் 107க்கு கீழே தான் இருக்கு. 107 தாண்டல. முன்பு இருந்த 108, 109 அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் போகல. 106.60 அப்படிங்கிற அளவுல தான் இருக்கு. அப்படி டாலருடைய மதிப்பு உயராத பொழுது கூட ரூபாயினுடைய மதிப்பு, இங்க இந்திய ரூபாய்க்கு நிகராக டாலருடைய மதிப்பு உயர்ந்திருக்குன்னா இந்திய ரூபாயினுடைய மதிப்பு குறைந்திருக்கிறத தான் இது காட்டுறதா நான் நினைக்கிறேன். அப்கோர்ஸ் இந்த மாதம் 28ஆம் தேதி நம்ம நேற்று பேசணும் இல்லையா, அந்த ஆர்பிஐ வந்து இங்க இருக்கக்கூடிய வங்கிகளோடு 3 ஆண்டு கால டாலர் ஸ்வாப் அந்த ஒப்பந்தம் போட போறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஆக்ஷனை பொறுத்து டாலருடைய ஸ்டெபிலிட்டிங்கிறது கொஞ்சம் நமக்கு மார்ச் மாத ஃபர்ஸ்ட் வீக்ல ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கிரிப்டோவுமே கொஞ்சம் வீக் ஆயிருக்குன்னு சொல்றாங்களே சார். கிரிப்டோ கிராஷ், அது எதனால சார்? ஆமா, கிரிப்டோ வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து 4% கிட்ட வீக் ஆயிடுச்சு. அதை விட அதிகமா வந்து கார்டானோ அண்ட் ஈத்தர், எத்தீரியம்னு சொல்லுவோம் இல்லையா, அது 5%க்கு மேல இன்னைக்கு வீக்கனா இருக்கு. ரிப்பிள்னு ஒண்ணு 8%, மற்ற எல்லாமே 4, 5%, 6%. இதுல குறிப்பாக இந்த எத்தீரியம் பிட்காயினுக்கு அடுத்து ஓரளவு மதிப்புள்ளதாக கருதப்படுவது இந்த எத்தீரியம்ங்கிறது. இந்த எத்தீரியம்ல ஒரு பிரச்சனை. அது என்ன பிரச்சனைன்னா வந்து இந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, அது நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் உலகம் முழுவதும் இருக்கு, இந்தியாவிலும் இருக்கு. அதுல வந்து அங்க துபாய் பேஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஒன்னு இருக்கு, பைபிட் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச். அந்த BYB18 சொல்றது, அந்த பைபிட்ங்கிற எக்ஸ்சேஞ்சில் இந்த எத்தீரியம் அந்த அந்த அவங்களுடைய இதுல இருந்தத கிட்டத்தட்ட $1.5 பில்லியன் மதிப்புள்ள எத்தீரியம் திருடப்பட்டிருக்குது, களவாடப்பட்டிருக்கிறது. ஆமா, ஹேக்கர்ஸ் வந்து திருடி இருக்காங்க, எடுத்துட்டு போயிட்டாங்க. அதை கண்டுபிடிக்க முடியல. இப்போ அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருது. இதுக்கு முன்னால 2022ஆம் ஆண்டு இதே மாதிரி ஒரு நிகழ்வு $620 மில்லியன் இருந்தது. அதை விட இது 2 மடங்குக்கு மேல, இது ஐ மீன் பல மடங்கு, கிட்டத்தட்ட $1.5 பில்லியன் நீங்க கணக்கு பண்ணீங்க. ஸோ இந்த ஒரு இதனால வந்து இது ஒரு நெகட்டிவானது. அப்கோர்ஸ் இது வந்து ஒட்டுமொத்த கிரிப்டோ மார்க்கெட்ல பார்த்தா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் ஆனாலும் இந்த மாதிரி வந்து மறுபடியும் நடப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் நம்பகத்தன்மை. ஏன்னா கிரிப்டோங்கிறதே அனானிமஸ், யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப திருடுறது கஷ்டம், களவு போறது கஷ்டம்லாம் சொல்லிதான் அதை நம்ம இது பண்றோம். பட் அதை ஒருத்தர் திருடிட்டு போறாங்க, திருடிட்டு போனது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அதற்கு காரணமே அந்த கிரிப்டோனுடைய அடிப்படை ஸ்ட்ரக்சர். அது அனானிமஸ், ஒரு ப்ராப்பர் கேஒய்சி, சில அதாவது அதனுடைய சோர்ஸை கண்டுபிடிக்கிறது, கேஒய்சி இல்லை, பட் அதனுடைய சோர்ஸை கண்டுபிடிக்கிறது யார் எடுத்தாங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு தடுமாறிக்கிட்டு இருக்காங்கிறது ஒரு விஷயம். அப்கோர்ஸ் அந்த எக்ஸ்சேஞ்ச் பைபிட் எக்ஸ்சேஞ்ச் சொல்லியிருக்காங்க, இதனால என்ன இழப்பீடு ஏற்படுகிறதோ அந்த இழப்பை நாங்க வந்து சரி செய்ய முயற்சி செய்கிறோம் சொல்லியிருக்காங்க. எவ்வளவு தூரம் பண்ண முடியும், எங்களுடைய சொந்த காசுல இருந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் எவ்வளவு தூரம் கொடுக்க முடியும் பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். நிச்சயம் சார். தொடர்ந்து நீங்க சொல்லிட்டு வரீங்க, கிரிப்டோங்கிறது நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கிறது செய்திகள் அப்படிதான் வருது. எல்ஐசிக்கே ஜிஎஸ்டி போட்டாங்களாமே சார்? ஆமா, 90% மேல் மத்திய அரசுக்கு சொந்தமான ஒரு நிறுவனம், இந்த காப்பீட்டு நிறுவனம். அது மேலே இன்னொரு மத்திய அரசு அமைப்பு துறை வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அப்கோர்ஸ் இது மாதிரி முன்னெல்லாம் நிறைய நடந்திருக்கு மற்ற அரசு நிறுவனங்கள் மீதும். இப்போ ஜிஎஸ்டி நோட்டீஸ் என்ன பேசிக்கலாம்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 57 கோடிக்கு மேல எக்ஸஸா இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கிளைம் பண்ணிருக்கீங்க. அதுவும் எந்த வருஷம், 2020-21க்கு. நல்ல வேலைக்கு இப்போ கேட்டாங்கன்னா 5 வருஷம் கழிச்சு கேட்காம 2020-21 இதெல்லாம் ஐபிஓ வர்றப்ப இதெல்லாம் செக் பண்ணிருக்கணும். அதுக்கு முன்னால இதெல்லாம் கிளியர் பண்ணிருக்கணும். கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வாங்கிட்டு தான் வரணும், எனக்கு ஜிஎஸ்டி டியூ இல்ல, இன்கம் டாக்ஸ் டியூ இல்லைன்னு. ஏன்னா இதை நம்பி முதலீடு செய்யறார்கள் முதலீட்டாளர்கள். முதலீட்டுக்கு பிறகு எனக்கு 57 கோடி கூட அவங்களுடைய ஒட்டுமொத்த சைஸ்ல கொஞ்சம் பரவாயில்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ எதையுமே பரவாயில்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. முதலீட்டாளருடைய பணம் இது ஒரு 100 கோடி 200 கோடி அப்படின்னு இருந்தா என்ன அவங்களுடைய பாட்டம் லைன்ல ஹிட் ஆகும் இல்லையா? அதை கட்டும் பொழுது அது செலவாக அதிகரிக்கும், அல்லது வருமானம் கூட்டி காட்டப்பட்டது, அல்லது அந்த பெனிஃபிட் வந்து குறையும் இல்லையா? வருமானம் தான் பெனிஃபிட் குறையும். ஸோ கிட்டத்தட்ட 57 கோடிக்கு நீங்க வந்து எக்ஸஸா இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அவைல் பண்ணிருக்கீங்க
அதை நீங்க திருப்பி கட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் டெல்லி அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி அவங்க டீல் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். கிட்டத்தட்ட 31 கோடி ஜிஎஸ்டியும் அதற்கான வட்டி மட்டுமே 23 கோடி, அப்பா அப்புறம் பெனால்டி 3 கோடி. So கிட்டத்தட்ட நீங்க பாத்துங்க 57 கோடியினுடைய பிரேக்கப்ங்கிறது இதுதான். ஏதோ ஒரு 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 வித்தியாசமான ஒரு சுச்சுவேஷன் சொல்லலாம். இப்ப ஜிஎஸ்டினால நம்ம மட்டும் பாதிக்கப்படல, எல்ஐசியே பாதிக்கப்படுது. சரி, இதனால முதலீட்டாளர்களுக்கு லாபம் ஏதாவது பாதிக்க வாய்ப்பு இருக்குங்களா? எல்ஐசில முதலீடு பண்ணவங்களுக்கு? அதான் நான் சொல்ல வரேன். இது அவங்களுடைய லாபத்தின் ஒரு பகுதியே இது எல்ஐசி மிகப்பெரிய நிறுவனம். அவங்களுடைய லாபம்ங்கிறது மிக பெரிய அளவுல இருந்தால் கூட நிச்சயமா இது வந்து அந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேர்ல இது வந்து அஃபெக்ட் ஆகும். இது இத்தோட நின்னா பரவாயில்ல. 2020 21க்கு 21 22 22 23 புக்ஸ் ஓபன் பண்ணி அதுலயும் இன்னும் ஒரு 50 கோடி இருக்கு 80 கோடி இருக்குன்னு ஆரம்பிச்சாங்கன்னா 150 கோடி 200 கோடி போய் நிற்கலாம். இது எங்க நிக்கும்னு சொல்ல தெரியல. சோ அதனால இது வந்து இன்னும் கூட அதிக பொறுப்புணர்வோடு ரெண்டுமே மத்திய அரசு தொடர்புடைய நிறுவனங்கள் அமைப்புகள் அப்படிங்கும் பொழுது இன்னும் கூட ஒரு பொறுப்புணர்வோடு நடந்துக்கணும். ஏன்னா நம்ம ஒரு பங்கை முதலீட்டாளர்களிடம் விற்கிறோம். அது ஏற்கனவே வித்த விலையோட குறைஞ்சிருக்கு, கணிசமாக இறங்கி இருக்குது. நம்ம இதுல இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தணும்னா வந்து ஒரு நம்பகத்தன்மைங்கிறது கேள்விக்குள்ளாகுங்கிறது தான் என்னுடைய கருத்து. வேற சிறப்பு செய்திகள் இருக்குங்களா சார்? ஐபிஓஸ் பொறுத்த வரைக்கும் வந்து தொடர்ந்து ஐபிஓஸ் வந்துகிட்டே இருக்கு. பீசான் எக்ஸ்ப்ளோடெக் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தினுடைய ஐபிஓ 21ஆம் தேதி துவங்கி இன்னைக்கு முடிவடைகிறது. கிட்டத்தட்ட 2 மடங்கு கிட்ட 1.75% தாண்டி விண்ணப்ப படிவம் வந்துருச்சு, தப்பிச்சிட்டாங்க. நியூக்ளியஸ் ஆஃபீஸ் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐபிஓ 24, அதாவது நேத்து துவங்கியது, 27 முடிவடைகிறது. இவங்க 234 ரூபாய், இதுவும் எஸ்எம்இ தான். நம்ம முதல் சொன்னது எஸ்எம்இ தான். 234 ரூபாய் இஷ்யூ பிரைஸ், 600 மினிமம் லாட் சைஸ். இஷ்யூவுமே சின்ன இஷ்யூ தான், 25 கோடிக்குள்ளதான். ஸோ இது ஆல்ரெடி அவங்களுக்கு தேவையான ஒரு பாதி அளவுக்கு வரைக்கும் அவங்களுக்கு விண்ணப்ப படிவங்கள் வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நாட்கள் இருக்கு, எப்படின்னு பார்க்கலாம். மூன்றாவதாக ஸ்ரீநாத் பேப்பர் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தினுடைய ஐபிஓ இன்று துவங்கி இருக்கிறது. 28ஆம் தேதி முடிவடைகிறது. இது எஸ்எம்இ ஐபிஓ, 44 ரூபாய் இஷ்யூ பிரைஸ், 3000 பங்குகள், ஒரு லாட் சைஸ். இதுவுமே 23 கோடி கிட்ட தான் அவங்க வந்து திரட்டுறாங்க. இதுக்கு பெரிய அளவுல இன்னும் விண்ணப்ப படிவங்கள் வர ஆரம்பிக்கல என்றுதான் முதல் நாள். நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் எப்படி இருக்குங்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. ரிசல்ட்ஸ் பெரும்பாலான காலாண்டு முடிவுகள் வந்துட்டா கூட, 3ஆம் காலாண்டு முடிவுகள் வந்துட்டா கூட, ஓரிரு நிறுவனங்களுடைய காலாண்டு முடிவுகள் நாளை மறுநாள் வர இருக்கு. நாளைக்கு பாத்தீங்கன்னா ஸ்பைஸ் ஜெட் நிறுவனத்துடைய முடிவுகள், ரெயின். அதே மாதிரி நாளை மறுநாள் பார்த்தோம்னா சனோஃபி அண்ட் ஷாப்லர் இந்த மாதிரி நிறுவனங்கள், அதற்கு அடுத்து ஃபொசிகோ, இந்த மாதிரி ஒரு சில நிறுவனங்களுடைய முடிவுகள் வெளிவர இருக்கிறது. பட் பெரும்பாலான முடிவுகள் வந்துருச்சு. இதை நம்ம நாளை மறுநாள் அந்த முடிவுகள் வெளிவர நம்ம விவாதிக்கலாம். நிச்சயம் சார். இந்த Q3 ரிசல்ட், Q2 ரிசல்ட்டுக்கெல்லாம் டெட்லைன் ஒன்று கிடையாதுங்களா சார்? இல்ல, பொதுவாக அந்த முதல் 30 நாட்குள்ள அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு நாள் அதிகரிக்க வந்து அவங்களுக்கு அனுமதி வாங்கி அவங்க அதை பண்ணிக்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த குறிப்பிட்ட காலம்ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் 30 டேஸ். நார்மலா அந்த டிசம்பர் முடிஞ்சதுன்னா பொதுவாக ஜனவரி 31க்குள்ள சொல்லிடுவாங்க பெரும்பாலான நிறுவனங்களுடைய முடிவுகள். கமாடிட்டி மார்க்கெட்டுங்க சார்? ஸ்லைட்லி புல்லிஷா தான் இருக்கு. தங்கம், வெள்ளி, க்ரூட் ஆயில் மூணுமே. க்ரூட் ஆயில் பெரிய புல்லிஷ்னு சொல்லிட முடியாது. அந்த இறங்குனதுக்கு ஒரு சின்ன புல் பேக் இருக்கு. 6200 நோக்கி இருக்கு க்ரூட் ஆயில். சில்வர் வந்து 95500, கோல்டு வந்து 86500 அப்படின்னு இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கூட கோல்டு அந்த 2900 தாண்டி 2940 அப்படிங்கிற அளவுல இருக்குது. வெள்ளியுமே $32 மேல. ரெண்டுமே இந்த புல்லிஷ் ட்ரெண்ட்ங்கிறது தொடரும் பொழுது, கச்சா எண்ணெயில வந்து புல்லிஷ் ட்ரெண்டும் இல்ல, பேரிஷ் ட்ரெண்டும் இல்ல. அந்த ஒரு கரெக்ஷன் 78 79 தொட்ட பிறகு 70 ஒட்டித்தான் தொடர்ந்து 70 71 தொட்டு வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ பெரிய மாற்றங்கள் இல்லாத ஒரு சூழல் தான் கமாடிட்டிஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். வித் ஸ்லைட் புல்லிஷ் ட்ரெண்ட் டு கோல்ட் அண்ட் சில்வர். சிறப்புங்க சார். நிறைய தகவல்களை வந்து எங்களுக்காக வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். நன்றி. திருமணம் எனும் இனிய சங்கமம். உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனி ஆப். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்.